வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். தென் இந்தியாவிலும் பல்வேறு நீண்டகால சிறுநீரக நோயாளிகள் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் நோயாளியின் சிறுநீரக செயல்பாடு மேம்படவில்லை. இதனால் அவர்களுக்கு டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதேபோல் நான் என் ஒரு நோயாளியின் பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமாம், என் நோயாளியின் பெயர் பாலாஜி சிவம். அவரும் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். மேலும் அவருக்கு டாக்டர் டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அவருக்கு சிகிச்சை அளித்து இப்போது 1 மாதம் மட்டுமே ஆகிறது. இப்போது அவருடைய கிரியேட்டினின் அளவு மிகவும் குறைந்து விட்டது. வாருங்கள், அவர்களுக்கு எப்போது எங்களிடம் இருந்து சிகிச்சை பெற ஆரம்பித்தார்கள் என்று பார்ப்போம். அப்போது அவருடைய கிரியேட்டினின் சுமார் 8 இருந்தது. அவருக்கு சிகிச்சை அளித்து இப்போது 1 மாதம் மட்டுமே ஆகிறது. இப்போது அவருடைய கிரியேட்டினின் 6.5 மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டராக குறைந்து விட்டது. யூரியா 70 இருந்தது. இப்போது அது 56 ஆகிவிட்டது. அவரது உடலில் பல மாற்றங்கள் உணரப்பட்டுள்ளன. அவரது கைகளிலும் கால்களிலும் வீக்கம் இருந்தது. இப்போது கைகளிலும் கால்களிலும் வீக்கம் இல்லை. மூத்திர அழுத்தம் குறைந்தது. அழுத்தம் நன்றாக உள்ளது. மூத்திர ஓட்டமும் அதிகரித்துள்ளது. நோயாளி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்படின்றா அவரே சொல்றத கேட்கலாம். அவருடைய பாரத் ஹோமியோபதி பயணம் எப்படி இருந்தது என்று. ஹலோ, நான் பாலாஜி சிவம். நான் ஒரு சிகேடி பேஷண்ட். கடந்த 1.5 மாத காலமாக நான் மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன் பாரத் ஹோமியோவில். நான் பாரத் ஹோமியோவில் மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 7 தான் இருந்துச்சு. கிரியாட்டின் வந்து 8.1, யூரியா வந்து 71 இருந்துச்சு. இப்போ இந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில் என்னோடய ஹீமோகுளோபின் 10க்கும் யூரியா 56, கிரியாட்டின் வந்து 6.5க்கு வந்திருக்குது. நல்லா இருக்குது. டாக்டருங்க சொல்கிறபடி மெடிசனும் உணவு கட்டுப்பாடையும் கடைப்பிடிச்சேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதை எல்லாருமே எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீர்களா? இது நோயாளியின் சொந்த அனுபவம். நோயாளி தானே சொல்கிறார். பாரத் ஹோமியோபதியில் 1 மாதத்திற்கு முன்பே சிகிச்சையை தொடங்கியதாகவும், இப்போது அவரது கிரியேட்டினின் 6 அளவுக்கு வந்துவிட்டதாகவும். எல்லா நோயாளிகளும், குறிப்பாக தென்னிந்தியாவில் இருப்பவர்கள், தங்களுக்கு கிட்னி நோய்க்கு சிகிச்சை இல்லை என்று நினைத்தால் அது உண்மை அல்ல. நீங்கள் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க முடியும். ஹோமியோபதி சிகிச்சையை ஏற்றுக்கொள்வதன் மூலம். அதனால் தாமதிக்காமல் இன்றைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.